ரேஷன் அரிசியில் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் இந்த பொங்கல் ஸ்பெஷல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் ரேஷன் அரிசியை 4 வாட்டி வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த பருப்பை நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் கழுவும் போது கரண்டி வச்சு கழுவுங்க. அதுக்கப்புறம் கையிலே இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. வறுத்த பருப்பையும் ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லம் பாகு பண்ணுறதுக்காக வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இல்லைனா வெல்லம் கரையிற வரையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க பொங்கலை 2 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பேட்சில் வெல்லம் பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஸ்டவ்வில் வச்சுடுங்க. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரையும் அடுப்புலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தட்டின ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்பொங்கலில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுத்து கடைசியாக சேர்க்கறச்சா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் நல்லா திக்காக ஆகணுங்க. நல்லா திக்காகிற வரையும் அடி பிடிக்காமல் கை வச்சு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதுங்க. இப்போ சக்கரை பொங்கலை தாளித்து விட்டுடலாம். பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்காச்சு. இது கூடவே ஒரு கை அளவுக்கு முந்திரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடிங்க. சூப்பரான பொங்கல் சாம்பாரும் மெது வடை ரெசிபியும் வீடியோ கீழவே பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி ஐடியாவோட கண்டிப்பாக வரேன்.